நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்றத ஜோதிடத்துல சொல்லுவாங்களே, கண்டம் அவனுக்கு எப்பவும் இருக்குது, ஆனா ஆயுசுனோ கெட்டி அப்படின்வாங்களா, அந்த மாதிரிதான் இது. புரியுதுங்களா? எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், உயிர் போயிடலாம், ஆனா ஆயுசுனோ ஒரு கெட்டி. இது எப்படி இருக்கு? தண்ணியில பார்த்தா கண்டம், ரோட்ல நடந்தா கண்டம், வண்டியில போனா கண்டம், வாகனத்துல போனா ஆபத்து விபத்து, இப்படி எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஒரே கண்டமா தெரியுது. ஆனா ஆயுசுனோ அவனுக்கு வந்துட்டு பூரண ஆயுசுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில் தான் மோடி அரசு முதல் நாளிலேயே அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஒருவேளை 75 வயசு ஆயிடுச்சு, அடுத்த ஒரு 1-1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனையாக்கி RSS ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்கினால், அப்பொழுது தனது அமைச்சரவையில் இருந்து யாரும் RSSக்காக செவிசாய்த்து போகக்கூடாது என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எதிர்கால சதிக்கு இப்பொழுதே விடை தேடுகிறார். நாளைய சண்டைக்கு இன்னைக்கே கிளவுஸை போட்டுக்கிறார் மோடி. அதுல அவங்க சொல்றாங்க, ஒரு இடத்துல உத்தரப்பிரதேசத்தை பத்தி இன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் வந்திருக்காங்க. சொல்றாங்க, ஹைரானாவில் இருந்து குஷி நகர் வரை எல்லா இடத்திலும் பாஜகவை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். 6 அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தோத்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் EVM வச்சு வேலை செஞ்சதையும் தாண்டி அந்த ஷிஃப்ட் மக்களுடைய வாக்கு மாறி பாஜகவுக்கு எதிராக போனதனுடைய விளைவு அந்த அளவுக்கு. அதே நேரத்தில் நாடு முழுவதும் எங்கன்னா செலக்டிவா வேலை செஞ்சிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி அப்படியே 28 அப்படிலாம் வரணுன்றது இல்லை. இந்த முறை குறி வச்சு அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றுவதற்கான வேலையை போஸ்ட் எலெக்ஷன் கவுண்டிங்க்கு முன்னாடி அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. அதாவது மக்கள் கிட்ட ஒரு கேள்வி நீங்க சேர்த்து கேளுங்க, இந்த EVMல தேர்தல் நடக்குது, இது உங்களுக்கு நியாயமா படுதா, சரியானதா படுதா, எல்லாம் ஒழுங்கா தான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்க கேளுங்க. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் கிட்ட இருந்து கருத்தறிதல் அப்படின்னா இந்த கருத்தையும் சொல்லணும்ல, நீங்க நோட்டாக்கு போட்டீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. EVM மேல உங்களுக்கு திருப்தி இருக்குதா அப்படின்ற கேள்விக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போஸ்ட் போல்ல எல்லாம் எப்படி இருக்குது? வேணுமென்றே உண்மையை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். இது எக்ஸிட் போல் மாதிரி இதுவும் ஒரு மோசடி தான். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரதமராக, இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக நேற்று 7:30 மணி அளவில் பொறுப்பேற்ற மோடி அவர்கள், அவரோடு சேர்ந்து அவருடைய அமைச்சரவை சகாக்களாக பதவியேற்ற மேலும் 72 பேர், இவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை பொறுப்புகள் என்று சொல்லுவதில் இன்னமும் கூட தெளிவின்றி, எந்த விதமான தகவலும் இன்றி அப்படியே இருக்கின்றோம். நாங்கள் இதை பதிவு செய்யும் பொழுது சற்றப்ப 4:30 மணி. நீங்கள் பார்த்தீர்களானால் இன்று காலையிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமைச்சரவை விவரம் வரும், யாருக்கு எதை கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த விவரமும் இதுவரைக்கும் வெளிப்படலை, ஒன்றுமே வெளிப்படலை. ஆக எதுவும் ரொம்ப தீவிரமாக உள்ள போயிட்டு இருக்குது, புகஞ்சிட்டு இருக்குது அப்படின்றது தெரியுது. ஆகட்டும், பொல்யூஷன்னா அப்படிதான், அதுவும் எல்லாவற்றையுமே நாமே வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மோடி அரசுக்கு, மோடி அவர்களுக்கு இதுக்கு நிச்சயம் பிரச்சனை தான். ஆனால் என்ன, இப்போ இதுவரைக்கும் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற அந்த 61 பேரில் 11 பேர் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள், ஜனதா தள் யுனைடெட், அப்புறம் ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனா, பிறகு சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சி, பிறகு JDU நிதிஷ்குமாருடைய கட்சி, இவர்களிலிருந்தெல்லாம் 11 பேர் அமைச்சர் பொறுப்பிற்கு பதவியேற்றிருக்கிறார்கள். இன்னும் அமைச்சர்களுக்கு என்ன அமைச்சரவை பொறுப்பு என்பது தெரியவில்லை, அவ்வளவுதான். ஆனால் மீதி இருக்கிற 61 பேரும் ஏற்கனவே மோடியினுடைய டிஸ்பென்சேஷன்ல இருந்தவங்களே கிட்டத்தட்ட 90-95% பேர். தோத்தவங்க மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகியிருக்கிறாங்க. அமைச்சர்களாக இருந்து தோல்வியுற்றவர்களுக்கு பதிலாகத்தான் புதிய முகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சிவராஜ் சிங் சவான் வந்திருக்கிறார். இதை போல இன்னும் சிலர், அவ்வளவுதான். மற்றபடி பழைய அதே தான், பழைய புதிய கல்லு பழைய மந்தை என்று சொல்வதை போலவோ, இல்லை புதிய மந்தை பழைய கல்லு, எப்படியோ வச்சுங்க. ஆக மோடி அதே பாதையில் தான் பயணிக்க போகிறார், அதே கார்ப்பரேட்டுகளுக்கான பாதையில் தான் பயணிக்க போகிறார் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், RSSல் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களே எவ்வளவு பேர் இவர் தனது அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ள போகின்றார் என்பதை பார்த்தேன். அந்த இடம்தான் ஆச்சரியமாக இருக்கிறது. RSS இயன்ற அளவிற்கு இவர் கூட புறக்கணித்திருக்கிறார், மோடி புறக்கணித்திருக்கிறார்.
அவங்க வந்துட்ட உடனே முன்னுக்கு பிரதானமாக வந்தவங்க அதை நிர்மலா சீதாராமன் மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய முருகனை போல, ஜெய்சங்கரை போல எல்லாம் வெளியில இருந்துட்டு அப்படியே அரசு கட்சிக்குள்ள வந்து அப்படியே ஆட்சிக்குள்ள சேர்க்கப்பட்டவர்கள் தான். மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஐ வந்துட்டு முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையை தான் மறுபடியும் மோடி அமைத்திருக்கிறார். ஒருவேளை 75 வயசு ஆயிடுச்சு, அடுத்த ஒரு 1-1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனையாக்கி ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்கினால் அப்பொழுது தனது அமைச்சரவையில் இருந்து யாரும் ஆர்எஸ்எஸ்க்காக செவிசாய்த்து போகக்கூடாது என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எதிர்கால சதிக்கு இப்பொழுதே விடை தேடுகிறார். நாளைய சண்டைக்கு இன்னைக்கே கிளவுஸை போட்டுக்கிறார் மோடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பார்வை வேற யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, தெரியாது. ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்காரு மோடியின் சர்க்கார். அதனால தான் நான் கூட எதிர்பார்த்தேன் அண்ணாமலைக்கு அவர் கொடுப்பாரு ஒரு அமைச்சரவை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னம்னா அவங்க வந்துட்டு கட்சி அளவில் ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் மதிக்கின்றோம் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். எனவே கேரளாலேருந்து சுரேஷ் கோபி ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து முருகனை கொடுத்துட்டாரு. ஆனால் முருகனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அவரே தொடர்றது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவர் அண்ணாமலையை திருப்பி அனுப்பிட்டாங்க. அவரும் போயிட்டு ஒரு முறை வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போறாரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி ஆட்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தெலுங்கு தேசம் கட்சியும் கொடுத்துருக்கிறாரு. தெலுங்கானாவில் அப்படிதான். ஒரிசாலையும் நிறைய பேருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் நான் கொடுத்து விட்டேன் என்பதை மோடி அறுதியிட்டு இதில் குறிப்பிடுகிறார். ஆக இந்தியா அப்படின்ற எல்லா இடத்துலையுமே நாங்கள் முழுமையாக அதற்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்று காட்டுகிறார் மோடி. அது மட்டுமல்ல, 27 விழுக்காடு இதில் பிற்படுத்தப்பட்டவர்கள் வேணும் இல்லையா, அது முன்னாடி ஊபி அசம்பிளி தேர்தலை நடத்துறதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்தாங்க. அதே 27% அப்படின்ற மாதிரி 27 பேர் ஓபிசி, அப்புறம் மற்றவங்களாம் சேர்ந்து 5% 15% மைனாரிட்டிஸ், அதாவது கிறிஸ்டியன் உள்ளிட்ட மற்றவர்கள். அப்புறம் முஸ்லீம் கிடையாது, அவங்கள தவிர்த்துறாங்க, முற்றிலுமாக தவிர்த்துறாங்க. அது ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா எஸ்சி அவங்களுக்கு ஒரு 5, எஸ்டி அவங்களுக்கு ஒரு 5, அவ்வளோதான் கொடுத்து முடிச்சிட்டாரு. மீதி எல்லாம் யாரு? கிட்டத்தட்ட 30 பேர் ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ். அவங்களுக்கு தான் முக்கியமான அமைச்சரவையும் கொடுக்க போறாங்க. எக்ஸப்ட் கேபினட்டுக்கு உள்ள வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் தவிர மற்றவர்களிடம் அவர்கள் தான். ஏன்னா இது அவர்களுக்கான ஆட்சி, அது அப்படிதான் இருக்கும். இது ஒண்ணு. இது இன்னைக்கு என்ன அமைச்சரவையில் இவர் கொடுக்குறாரு, யார் யாருக்கு என்னென்ன வருது அப்படின்றத இன்னும் விரிவாக நாளைக்கு பேசுவோம். அதுக்கு முன்னாடி பல போஸ்ட் போல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, தேர்தலுக்கு பின்னான பகுப்பாய்வுகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம பேசணும் இல்லையா, அதாவது பாஜகவினுடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இதர பிற்படுத்தப்பட்டோர் பாஜகவை விட்டு தள்ளி சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய அளவிற்கு நிகழ்ந்திருக்கிறது. அதில் அவங்க சொல்றாங்க, ஒரு இடத்துல உத்தரப்பிரதேசத்தை பத்தி இன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் வந்திருக்காங்க. சொல்றாங்க, கைரானாவில் இருந்து குஷி நகர் வரை எல்லா இடத்திலும் பாஜகவை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, 2014 முதல் முறையா பாஜக அதிகமான இடங்களை உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சாங்க, 72 இடங்கள். அதோடு ஒப்பிட்டாங்கன்னா இப்ப பாஜக அதை விட 37 இடங்களை இழந்திருக்கிறது என்று சொல்றாரு. 37 தொகுதிகளை அது இழந்திருக்கிறது. 2019 ஒப்பிட்டா 26-27 தொகுதிகள் போச்சு. வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு ராஷ்டிரிய லோக்தள் கட்சியோட கூட்டணி போட்டதுனால அங்க 13 தொகுதி அதுல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆர்எல்டியும் 2 தொகுதி ஜெயிச்சிருக்குது. அவர்ல ஒருத்தர் அமைச்சராகவும் ஆயிட்டாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சதர்ன் சென்ட்ரல் என்று எல்லா இடத்துலையும் சரி, நார்தன் யூபி எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும் போது இந்த தேர்தலில் அவர்கள் வந்துட்டு 8 to 10 விழுக்காடு வாக்குகளை அவர்களுடைய வாக்கு இழந்திருக்கிறார்கள். 10%. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம சொன்ன அந்த ஓபிசியினுடைய ஷிஃப்ட் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்க. ஆனா இதையும் தாண்டி அவங்களால எப்படி ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்ற இடத்துக்கு தான் நாம வரணும். ஏன்னா மந்திரிகளே தோற்றிருக்கிறாங்க. பல அமைச்சர்கள் 6 அமைச்சர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தோற்றிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா,
இவர்கள் இவிஎம் வச்சு வேலை செஞ்சதையும் தாண்டி அந்த ஷிஃப்ட் மக்களுடைய வாக்கு மாறி பாஜகவுக்கு எதிராக போனதனுடைய விளைவு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நாடு முழுவதும் எங்கெங்கன்னா செலக்டிவா வேலை செஞ்சிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி அப்படியே 28 அப்படிலாம் வரணுன்றது இல்லை. இந்த முறை குறி வச்சு அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றுவதற்கான வேலையை போஸ்ட் எலெக்ஷன் கவுண்டிங்க்கு முன்னாடி அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னோம்னா, இப்போ போன தேர்தல் என்ன பண்ணியிருக்கோம், பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே இருந்த வேறுபாடு தான் நமக்கு அடிப்படைக்கு முக்கியமா இருந்துச்சு. எப்படி இது அப்படின்னு இந்த முறை வந்துட்டு அதை மறைச்சிட்டாங்க. பதிவான வாக்குகளை வந்துட்டு பர்சன்டேஜ் சொன்னாங்களே ஒழிய எண்ணிக்கையை சொல்லலை. அதே மாதிரி எண்ணப்பட்ட வாக்குகளை பொறுத்த வரைக்கும் எதையுமே சொல்லல, வெற்றி தோல்வியை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க வரிசையா. ஆனால் பல இடங்கள்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நாட்டில் 17 C வாங்கிட்டு ஏஜென்ட்டுங்க போனாங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. பூத் பை பூத் வேறுபாடு இருக்கிறது. ஆனா அதை எல்லாம் மறுபடியும் ரீகவுண்டிங் நம்ம போனோம் அப்படின்னோம்னா சில பல தொகுதிகளில் வந்துட்டு 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம தேர்தல் ஆணையத்தை கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ யார் முன் வருவா? இப்படி இருக்கு. ஏன்னா அவங்க என்ன போறதுன்னு 15 அதிகபட்சம் முச்சுனா ஒரு 25% அசம்பிளி தானே, ஒரு அசம்பிளி காட்சி தானே. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 6×5 30% தொகுதிகளுக்கு வந்துட்டு வரணும். அது எவ்வளோ வரும்னு பாருங்க. 1500 பூத் இருக்குன்னா 30% 45 தொகுதிகளில் வந்துட்டு எண்ணணும். 45 பூத்தில் எண்ணணும். இது எல்லாம் விவிபேட எண்ணி ஒப்பிட்டு முடிவுகளை வந்துட்டு மாற்றணும். இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றிய விவரங்கள் இன்னும் சில நாட்களில் வரும். இதை கேஸ் போடுறதா எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் இப்போ வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இங்கே தூங்கிக்கிட்டுலாம் இல்லை. மோடி சொல்ற மாதிரி இதுக்கு மேலே இவிஎம் பற்றி எல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க இவிஎம் இதோட அடுத்த தேர்தலில் தான் பேசுவாங்க அப்படின்லாம் இல்லை. மோடி அவர்களே இவிஎம் கிட்ட இருந்துட்டு இந்தியாவை காப்பாற்றுறதும் உங்களை போன்ற பாசிஸ்டுகளிடமிருந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுறதும் ரெண்டு ஒன்று தான். இதை பண்ணால் அது பண்ண மாதிரி, அதை பண்ணால் இது பண்ணிடும், இது நடந்துடும். எனவே அதுதான் நமக்கு நல்லா தெரியுது. இன்னும் நிறைய வெற்றி பெற்ற பீகார் போன்ற இடங்களில், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் இதெல்லாம் நல்லா நடந்துருக்கு. வித்தை நல்லா அடிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற சில போஸ்ட் போல் அனாலிசிஸ்ல என்ன பண்றாங்கன்னா அதை சப்ஸ்டான்சியேட் பண்றாங்க. மோடி பெற்ற வெற்றியையே நியாயப்படுத்துறாங்க. நாங்க இவ்வளவு பேர்கிட்ட கேட்டோம், நம்ம இவ்வளவு பேர்கிட்ட இது பண்ணோம், அதுல வந்து இப்படிதான். அதாவது மக்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க சேர்த்து கேளுங்களேன். இந்த இவிஎம்ல தேர்தல் நடக்குது, இது உங்களுக்கு நியாயமா படுதா, சரியானதா படுதா, எல்லாம் ஒழுங்கா தான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்களா? கேளுங்கள. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து கருத்தறிதல் அப்படின்னா இந்த கருத்தையும் சொல்லணும்ல. நீங்க நோட்டாக்கு போட்டீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவிஎம் மேல உங்களுக்கு திருப்தி இருக்குதா அப்படின்ற கேள்விக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போஸ்ட் போல்ல எல்லாம் எப்படி இருக்குது? வேணுமென்றே உண்மையை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். இது எக்ஸிட் போல் மாதிரி இதுவும் ஒரு மோசடி தான். மக்கள்கிட்ட கேட்கணும் நீங்க. அப்பதான் வாக்குப்பதிவு ஏன் குறைஞ்சதுன்றதுக்கான பதில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். எனவே ஆழ்ந்து கவனித்தோம் என்றால் இந்த தேர்தலில் பெரிய அளவிற்கு எதிர்க்கட்சிகள் வென்றதையே சரியாக நடந்து விட்டதற்கான அத்தாட்சி என்பதை போல சித்தரிக்க முற்படுகின்றார்கள். உண்மை அதுவல்ல. இல்லை இந்த மாநிலம் தான் இப்படி, அந்த மாநிலம்லாம் வடக்குலாம் வேற மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்ததுதான் ஓபியில உதவாங்குச்சு. ஹரியானால போச்சு, ராஜஸ்தான்ல போச்சு, அப்ப பீகார்ல மட்டும் ஆகலையா? குஜராத்ல மட்டும் ஆகலையா? மத்திய பிரதேசத்துல மட்டும் ஆகலையா? என்ன கதை அதெல்லாம்? ஆனா மராட்டியத்தில் ஆயிடுச்சு, பெரிய அளவு காலி இல்லையா? கர்நாடகாலையும் அதே மாதிரிதான் 9 சீட்டு பெற்றிருக்காங்க இந்தியா கூட்டணி. ஆக உண்மை என்னன்னா இவர்கள் இங்கேயும் வேலை செய்திருக்கிறார்கள். அந்த 1,07,00,000 ஓட்டு இல்லாம, அது இல்லாமல் பூத்து பை பூத்து இதுல பண்ண குளறுபடிகள் எல்லாம் மீண்டும் சொல்கின்றோம். விவிபேட் முழுமையாக எண்ணப்பட்டால் இந்த தேர்தல் எவ்வளவு மோசடியானது என்பது புலனாகும். ஏதோ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றி அதன் மூலம் பாஜகவை காப்பாத்திருச்சு.
ஸோ அவர் ரொம்ப சவுண்டாக பேசுகிறார். இதுக்கு மேலே இவிஎம் பேச மாட்டாங்க. இதுக்கு மேலேயும் இவிஎம் நல்லா பேசுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன் எல்லாம் நீங்கள் வந்துட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ நடக்கிறபடி நடந்துச்சு அப்படின்னோம்னா ஹரியானாலையும் மராட்டியத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, முடிச்சு போச்சு. இதுதான் ஜார்க்கண்ட்லையும் நடக்க போகுது. எனவே மோடி அவர்களுக்கு கடினமான காலம் தொடங்கி விட்டது. நான் சொல்லும்போது சொன்னேன், மோடியினுடைய ஆட்சி எவ்வளோ காலம் நீடிக்கணும். பலரும் கேட்டாங்க. நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்றத ஜோதிடத்தில் சொல்லுவாங்களே, கண்டம் அவனுக்கு எப்பவும் இருக்குது, ஆனால் ஆயுசுனோ கெட்டி அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் இது. புரியுதுங்களா? எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், உயிர் போயிடலாம். ஆனால் ஆயுசுனோ ஒரு கெட்டி. இது எப்படி இருக்குது? தண்ணியில் பார்த்தா கண்டம், ரோட்டில் நடந்தா கண்டம், வண்டியில் போனால் கண்டம், வாகனத்தில் போனால் ஆபத்து விபத்து, இப்படி எங்கே பார்த்தாலும் அவனுக்கு ஒரே கண்டமாக தெரியுது. ஆனால் ஆயுசுனோ அவனுக்கு வந்துட்டு பூரண ஆயுசு. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில் தான் மோடி அரசு முதல் நாளிலேயே அடியெடுத்து வைத்திருக்கிறது. பார்ப்போம். இன்னும் பல விடயங்களை நாம் பேச வேண்டியது இருக்கிறது, மிக ஆழமாக பேச வேண்டியது இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.